Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Manoj. ஓகே, நான் இன்னைக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கும். எஸ், மாரிசன் ட்ரெய்லர் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். 100% நம்ம வந்து டீசரை பார்த்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அந்த மூவியில் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, பர்ஃபார்மர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க படத்தில். வடிவேல் சாராக இருக்கட்டும், நம்ம ஃபகத்தா இருக்கட்டும், கோவை செல்வம் மேம்லாம் இருக்காங்க. ஸோ டீசரில் பார்க்கும்போது எனக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது. கண்டிப்பாக படம் வந்து ஒரு வேற லெவலில் தான் இருக்க போகுதுங்கிறது எந்த டவுட்டும் இல்லை. பிகாஸ் அந்த டீசர் வந்து எனக்கு அந்த வைப்பை ஆல்ரெடி கொடுத்துருச்சு. ட்ரெய்லர் எப்படின்னு பார்க்கணும். ஆல்ரெடி இவங்க வந்து பண்ண மாமன்னனே வந்து நமக்கு தெரியும் பெர்ஃபார்மன்ஸில் எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸ்டோரி பற்றின பெரிய ஒப்பீனியன் அப்படி இப்படின்னு இருந்தாலும் கூட எனக்கு வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் வடிவேல் சார் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம வந்து ஒரு டைமென்ஷனில் பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஒரு புதுசான ஒரு டைமென்ஷனில் அவரை பார்க்க போகிறாங்கிறது மட்டும் எனக்கு 100% ஷுர். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3, 2, 1. AP இன்டர்நேஷனல். சில வீடு என்ன கூப்பிடுற மாதிரி தோணும். அப்படி இருக்கிற வீட்டில் தான் நான் ஏறுவேன். நான் இப்போ திருடன் இந்த ஆகாயத்தில் பறக்கிற கொக்குக்கு எப்படி தண்ணி கடியில் வாழ்கிற மீன் சாப்பாடை வந்துச்சு. என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் ஓகே சார் எங்கே போனோம்? திருவண்ணாமலையில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஓ, நான் அங்கேயே போகிறேன். பைக்கில் போகலாமா சார்? வாங்க சார், எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. அல்சிமெஸ். ஓ ஓகே, வேற 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 நாங்கள் பைக்கில் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தோமா. நான் எதுக்குப்பா திருவண்ணாமலைக்கு போனோம்? ஓ நைட்டு கூட கரெக்டாக என்டர் பண்ணீங்களே. இது சரிப்பட்டு வராது. லொகேஷன் பிளான் என்ன? ஏப்பா ரொம்ப நேரமாக ஒரே கியரில் போகிற போல் இருக்கேன். கொஞ்சம் கியரை தான் மாற்றுவேன். ஓகே, பைக்கை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? செக் பண்ணிட்டு இருக்கோம் மேடம், உடனே கண்டுபிடிச்சிடுறோம். வாழ்க்கைன்னா ஜாலியாக இருக்கணுமா வேணாம்? இருக்கணுமா வேணாம்? லொகேஷன் ட்ராக் பண்ண முடிஞ்சதா? சார் மோனேட் மேன் சோ இன்ட்ரெஸ்ட் மேன். இருக்குப்பா, எதுக்கு? என்னையவே முழுசாக மறந்துடணும்னு பயமாக இருக்கு. ஓ பொறுமையாக போயிட்டு இருக்கேன். எப்போ என் கண்ட்ரோல் போக போகிறதுன்னு எனக்கே தெரியல. ஓ மை காட். நான் திரும்பவும் சொல்றேன், அவர்கிட்ட இருந்து பணத்தை அடிக்கிறது தான் உன்னோட வேலை, புரிஞ்சுதா? ஓகே, அவர் உன்னை நம்புற மாதிரி நடி. பர்ஃபார்மன்ஸ் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம். என்ன பண்ணுறது, இதையும் மறந்துடுவேன். மறந்துட்டேன்னா மூன்றாம் முறை கமல் மாதிரி இப்படி ட்ரை பண்ணுறியா? ஐயா, அந்த மாதிரி மகா நடிப்பெல்லாம் எனக்கு வராது. வேற லெவல். See, this looks so intense, man. So intense. நீங்க கோவை சார்லோட அந்த ரியாக்ஷன்லாம் பாருங்க, அவ்வளோ மெச்சூரா தெரியுது. அவங்கள வழக்கமா பார்க்குற அந்த ஃபேஸ் ரியாக்ஷனே இல்லை சுத்தமா. வடிவேல் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா அந்த ஞாபக மறதிக்காரனோட ஃபேஸ் எப்படி இருக்கும், எப்பவுமே ஒரு டவுட்ஃபுல்லாவே இருப்பாங்க, அந்த மாதிரியே இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் நம்ம வந்து ஒரு திருடனா வந்து பார்க்குறோம் நம்ம இங்க ஃபகத்தை ஆஃப்டர் வேட்டையன். வேட்டையன் we all know that I think Fahad is a show stealer actually in that movie. After தலைவர், I think we all expect again one character should come on screen அப்படிங்கும் போது அது வந்து ஃபகத் தான். இன்ஃபேக்ட் வந்து ஃபகத் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து when some like that ஷூட் அவுட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா we all felt like ஐயோ this கேரக்டரை ஏன் வந்து நான் டிராவல் ஆகாம இப்படி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து கண்டிப்பா சொல்றேன், அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு இது இருந்திருக்கும் எல்லாத்துக்குமே. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அந்த படத்துல. அதே மாதிரி ஒரு ரொம்ப துருதுருன்னு இருக்கிற ஒரு ஜென்ரலா வந்து ஃபகத் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்றாரு அப்படின்னா அந்த படம் செம்மையா இருக்குங்க. ஏன்னா ஒரு அழகா அதை வந்து ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிடுவாரு. சாரி, மலையாளத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மூவிஸ் இவர் இந்த மாதிரி பண்ற மூவிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி இருக்கு. ஐம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் சாப்டர் ஆக்சுவலா. பட் எப்படி என்னங்கிறது தெரியல. ஆனா எனக்கு கொஞ்சம் சஸ்பெக்ட் என்னன்னா, வடிவேல் சார் வந்து சும்மா நடிக்கிறாரா இல்ல உண்மையிலேயே அவருக்கு ஏதாவது அந்த பிரச்சனை இருக்கா, எப்படி என்னங்கிறது எனக்கு சத்தியமா புரியல. ஒரு மெய்யல்கள் மாதிரி ஒரு 2 கேரக்டரை வச்சு த்ரூ அவுட் படமே டிராவல் ஆக போகுது அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த படம் கண்டிப்பா பெருசளவா பேசப்படும், சக்சஸ் ஆகும்.
I wish it has to reach a wide audience and it has to be a very good entertainment movie. லேக் எதுவுமே இல்லாமல் சூப்பராக கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக அந்த மூவி வந்து செம்ம ஒர்த்தாக இருக்கும். அதே மாதிரி மூவி லென்த் எவ்வளோன்னு தெரியல. ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 minutes தான் இருக்குது. அதே மாதிரி மூவியோட லென்த்துமே ஒரு 2 hours போல தான் இருக்குது. 2 hours ஆர் 2 hour 15 minutes அந்த ரேஞ்ச் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக படம் நல்லா என்டர்டைன்மெண்ட்டிங்காக இருக்கும். எப்படின்னு தெரியல, அதோட அவார்ட்ஸ் எல்லாம் நமக்கு எப்படின்னு தெரியல. ஜூலை 25th வந்தால் தான் தெரியும். ரியலி ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் சாப்டர் ஆஃப் திஸ் மாரிஸ் அண்ட் திஸ் லுக் ஸோ இன்டென்ஸ் அண்ட் திங்ஸ். லைக் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. யுவன் சங்கர் ராஜாவோட அந்த ஸ்கோர் வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த ஒரே மியூசிக் தான் வச்சிருக்காரு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து சூட் ஆயிருக்கு இந்த ட்ரெயிலரில். ரொம்பலாம் ஒன்றுமே காட்டலைங்க, ரொம்ப சிம்பிளாக காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி படமும் சிம்பிளாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் நிஜமாவே. ஐம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ். மறக்காம இந்த வீடியோவோட ரியாக்ஷனை பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ட்ரெய்லரோட ஒப்பீனியனும் நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.